ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பைனாப்பிள் அறுவடை பண்ணியிருக்கிறோம். இந்த பைனாப்பிள் நம்ம அன்னாசி பழம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இதனோட ஃபேமிலி வந்து ப்ரோமிலியேசி. இந்த பழத்தோட பொட்டானிக்கல் நேம் அனானாகோசஸ். இந்த பழம் வந்து கட் பண்ணி பார்த்தேன்னா இது போல் இருக்கும். உள்ளால மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த பழம் நல்ல ஜூஸ் அதிகமாக இந்த பழத்தில் இருக்குது. இந்த பழத்தை சின்ன பீஸெல்லாம் கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் இது பண்ணேன்னா மிக்ஸ் பண்ணேன்னா இது நல்ல ஜூஸ் தரக்கூடிய ஒரு பழமாக இது இருக்குது. இதுலேருந்து எடுக்கக்கூடிய ஜூஸ் வந்து இப்படி எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். இது நல்ல சுவை உள்ள ஜூஸு. இதில் வந்து நிறைய சத்து பொருள் இருக்குது. இதில் வந்து ப்ரோமிலின் அப்படிங்கிற பொருளும் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த பழத்தில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பெயின் அதை குறைக்கிறதுக்கு, வலியை குறைக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ப்ரோமிலின் உபயோகப்படுது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. இது வெயிட் குறைப்பானாக இந்த ஃபைபர் நமக்கு உபயோகப்படுது. இந்த பிளான்ட்டோட தலாமஸ்லேருந்து ஃப்ரூட்டு ஃபார்ம் ஆகும். இது வந்து வெளிப்பகுதியில் இதனோட ஃப்ளவர் இருக்கும். இந்த சின்ன பூவாக இருக்கும்போது இந்த செடியில் வைலட் கலரில் இந்த பூக்கள் காணப்படும் பாருங்கள். இதனோட தண்டு பகுதி தான் பழமாக மாறும். அதனால இந்த பழத்தை வந்து பொய்க்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து நம்ம திரும்பவும் இந்த பழத்தை உபயோகப்படுத்திட்டு ரீப்ளான்டேஷன் பண்ணலாம். இந்த பழத்துக்கு அடியில் இருந்து நிறைய முளைகள் விட்டு வருது பாருங்கள். இது அடுத்த போகம், அதாவது அடுத்த பருவத்தில் இது வந்து செடியாக வளர்ந்து திரும்பவும் பழங்களை உற்பத்தி செய்யும். இந்த தோட்டத்தில் இன்னும் நிறைய செடிகள் இருக்குது. இதுகள் இப்போ பூ விடுது, இன்னும் காய்களும் நிறைய இருக்குது. இந்த பழம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பழம் வந்து டைஜஷன் அப்படின்னா செரித்தலை அதிகப்படுத்துது. தேங்க்ஸ்.